ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சுகாதாரத்துறையில் மற்றும் ஒரு மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நல்வாழ்வு சங்கம் இருக்கு பாருங்க, அங்கிருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 31/8/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னமான பதவிகள் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி பேச்சுலர் டிகிரி, எனி டிகிரி முடிச்சுட்டு 1 இயர்க்கான பிஜிடிசிஏ கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்க. வித் டைப்ரைட்டிங் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 13,500 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்னமான குவாலிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஏஎன்எம் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஏஎன்எம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது கவர்மெண்ட் அப்ரூவ்டு பண்ணப்பட்ட ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப்கான கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 14,000 ரூபாய் சேலரி கொடுத்துருக்காங்க. 6 வேகன்சி ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டென்டல் சர்ஜியன் கேட்டிருக்காங்க. பிடிஎம்எஸ் முடிச்சவங்க, பிடிஎஸ் எம்டிஎஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 34,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஒரு வேகன்சி. நெக்ஸ்ட்டு டென்டல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அது வித் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டென்டல் ஹைஜீனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 13,800 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு வேகன்சி. நெக்ஸ்ட்டு ஐடி கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க. எம்சிஏ பிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 16,500 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. 8th பாஸ் பண்ணுங்க, ஃபெயில் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். 8,500 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 13 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் கேட்டிருக்காங்க. டிஃபார்ம் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 15,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 2 வேகன்சி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆடியோலஜிஸ்ட் மற்றும் ஸ்பீச் தெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க. பிஎஸ்எல்பி கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 23,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஃபிசியோதெரப்பி முடிச்சிட்டவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 13,000 ரூபாய் சேலரி கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி. நெக்ஸ்ட்டு கிளீனர் கேட்டிருக்காங்க. 8th பாஸ் பண்ணுங்க, ஃபெயில் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். 8,500 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 13,300 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக டிரைவருக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணிட்டு வித் ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, பேட்ச் லைசன்ஸ் வச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 13,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் டிகிரியில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க, பப்ளிக் ஹெல்த்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க, அந்த மாதிரி நிறையா கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. அவங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. 23,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க மெயில். அதுக்கப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு 12th பயாலஜி அல்லது பாட்னி மற்றும் ஜுவாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அது கூடவே தமிழ் கட்டாயமாக கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 இயருக்கான மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கான கோர்ஸ் முடிச்சவங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் முடிச்சவங்க, சானிட்டரி இன்ஸ்பெக்டர் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 14,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்எம்என்சி கவுன்சிலர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் மாஸ்டர் பேச்சுலர் டிகிரியில் சோஷியல் ஒர்க் முடிச்சவங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி முடிச்சவங்க, சோசியாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 22,000 ரூபாய் சேலரி கொடுத்துருக்காங்க. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமாவில் ஜேஎன்எம் முடிச்சவங்க, பிசி நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 18,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 13 வேகன்சி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க. பேசிக் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. டென்டல், ஆயுஷ், நர்சிங் இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 40,000 ரூபாய் சேலரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. 12,000 ரூபாய் சேலரி கொடுத்துருக்காங்க. கவுன்சிலர் கேட்டிருக்காங்க. சைக்காலஜிஸ்ட் கேட்டிருக்காங்க. எம்ஏ எம்எஸ்சியில் சைக்காலஜி முடித்தவங்க அல்லது அப்ளைட் சைக்காலஜி முடித்தவங்க, கிளினிக்கல் சைக்காலஜி முடித்தவங்க, கவுன்சிலிங் சைக்காலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 23,000 சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சைக்காட்ரிஸ்ட் சோஷியல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. எம்ஏ சோஷியல் ஒர்க் முடிச்சவங்க அல்லது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. 23,000 சேலரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ டிகிரியில்
ஜென்ரல் நர்சிங் முடிச்சவங்க அல்லது வந்து பார்த்தா சைக்காட்ரிக் நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 18,000 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ மொத்தமாக 64 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஜாப் அப்படின்றே சொல்லலாம். ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி 31/8/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கான கல்வித்தகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, 10th 12th மார்க் ஷீட், டிகிரிக்கான மார்க் ஷீட், எல்லா மார்க் ஷீட் டிசி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 2வது இருப்பிட சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஏதாச்சும் நீங்கள் இதர சர்டிஃபிகேட் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தா செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நீங்கள் ஒன்று டேரெக்டாகவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு மெயிலுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ மெயில் மூலமாக நீங்கள் அனுப்பி வச்சுக்கோங்க. இந்த பதவி முற்றிலும் வந்து பார்த்தா தற்காலிகமானது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஆன்லைன் மூலமாக ஒன்று டேரெக்டாக சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. முன்னபடி நேரடாவோ அல்லது சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இதில் போயிட்டு ஃபோட்டோ ஓட்டிட்டு எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கீழே டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஜாதி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் நேட்டிவிட்டிக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் மற்றும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு நீங்கள் கொரியர் மூலமாக அல்லது டேரெக்டாக போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ண பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.